இன்றைக்கி நாங்களும் இந்த மாதிரி டிசைன் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாமோ. ஓகே, அதுக்கு நான் முதல்ல ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். லைனிங் ஃபேப்ரிக்கும் அப்படியே பாடி ஃபேப்ரிக்கும் ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். இப்போது பாடி வந்து மெஜர்மெண்ட் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துடுவேன். செஸ்ட்டு 34 இன்ச்சு, ப்ளவுஸ் லென்த்து 14 இன்ச்சு, அப்புறமா நெக் விடுத்து டாப்பில் வந்து 238, ஷோல்டர் வந்துச்சு 3/4, ஆர்மல் டவுன் வந்துச்சு 5/3, அப்புறம் நார்மல் விடுத்து வந்து 4 இன்ச்சு. ஓகே, நெக் விடுத்து பாட்டமில் 3 இன்ச்சு. இந்த நெக் டீப் வந்துச்சு அளவு மெஜர்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குதோ பார்த்துட்டு அளவு ப்ளவுஸு அதில் பண்ணிவிடுங்க. இப்போ ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா அதை நெக்கு நான் அப்படியே கட் பண்ணிவிடுவேன். ஓகே, அந்த மாதிரி டிசைனு நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வருது. இது உங்களுக்கு வேணுமன்னா ஸ்கொயரில் வேணுமன்னா இந்த மாதிரி டிசைனும் வைக்கலாம். ஓகே, நான் பாடி ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு இப்போது லைனிங்குமே ரெண்டுமே பாடி ஒரு லெவலாக வச்சுட்டு ஃபுல்லு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஓகே, இது எல்லாமே ஃபுல்லு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஆனால் பாடி லைனிங்கு ரெண்டுமே ஒரே அளவு மாதிரி இருக்கும் மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் புதுசாக வந்து என் சேனலை பார்த்துருக்கீங்களா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் வந்தால் பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ரெடி ஸ்டிச் ஆகிடுச்சு இல்லையா? இப்போது அதில் சைடில் இருக்கிறது இல்லையா எக்ஸ்ட்ரா, அது எல்லாமே கட் பண்ணிவிடுங்க. பாடி ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அது எல்லாமே கட் பண்ணிவிடுங்க. ஆனால் கரெக்டாக இருக்குதா இல்லைன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னா அதை நீட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஒரே மெஜர்மெண்ட்டில் வச்சுடுங்க. ஓகே, லைனிங்கும் பாடியுமே ரெண்டுமே ஸ்டிச் ஆச்சுன்னா சைடு வச்சுட்டு இப்போ முதல்ல பைப்பிங் ரெடி பண்ணிவிடுவேன். பைப்பிங் வந்துச்சு கிராஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அப்போது 1 இன்ச்சு விடுத்து. ஓகே, உங்களுக்கு லென்த் வந்து அந்த ப்ளவுஸுக்கு நெக்குக்கு பாட்டமுக்கு எவ்வளோ வேணுமோன்னு தேவைப்படுதோ அது பார்த்துட்டு பைப்பிங்கை ரெடி பண்ணிடுங்க. அது நடுவில் ஒரு த்ரெட்டு வச்சுருக்கிறேன். நீங்களும் சேம் இந்த நடுவில் இந்த மாதிரி த்ரெட்டு வச்சுட்டு ரெடி பண்ணிடுங்க. இப்போ பாடி எடுத்துகிட்டு அங்கே மேலே பைப்பிங் இருக்குது இல்லையா, அந்த பைப்பிங்கும் நெக் ரவுண்டு வந்துச்சு ரெண்டுமே ஒரே வாட்டி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஆனால் ஒரே அளவுக்கு 1/4 இன்ச்சு மார்ஜின் வச்சுட்டு இல்லை 3/8, 1/4 இன்ச்சு இல்லை 3/8 இந்த மார்ஜினில் அளவில் மட்டும்தான் நீங்களே ஸ்டிச் பண்ணணும். ஓகே, நெக் எல்லாமே ஸ்டிச் ஆகிடுச்சு இல்லையா? அப்படியே பாட்டம்லவும் இந்த பைப்பிங்கு ஒரே வாட்டி அட்டாச் பண்ணிடுங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே வாட்டி அட்டாச் பண்ணான்னா நல்லா இருக்கும் அது. ஓகே, இப்போ ரெடி அட்டாச் ஆகிடுச்சு இல்லையா? இப்போது ஒரு 2 இன்ச்சு ஃபேப்ரிக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் எடுத்துகிட்டு இந்த பைப்பிங் கீழே வச்சுட்டு, ஓகே, இப்படி பைப்பிங் பக்கத்துலவே. ஓகே, எக்ஸ்ட்ரா எதுவுமே அட்டாச் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணான்னா அந்த பைப்பிங் கவர் ஆகிடுது. பைப்பிங் பக்கத்துலவே ரெடி வச்சுட்டு அட்டாச் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது திருப்பி ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சு போட்டுடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டுட்டு திருப்பி எட்ஜ் ஸ்டிச்சு ஒரு வாட்டி உள்ளே டர்ன் பண்ணிவிட்டு எட்ஜ் ஸ்டிச்சு போட்டு உங்களுக்கு அந்த பைப்பிங்கு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே, இது பாட்டமில் ஆச்சு இல்லையா? இப்போது நெக்குக்கு வந்துச்சு கிராஸாக லைனிங் பீஸு 1 இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணிவிட்டு இது சேம் உள்டால தான் கீழே லைனிங் போட்டுட்டு மேலே பாடி பண்ணிவிட்டு அந்த பைப்பிங் இருக்குது பாருங்க, அந்த பைப்பிங் பக்கத்துலவே அட்டாச் பண்ணிடுங்க. ஏன்னா அது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா வராது. அந்த பைப்பிங் பக்கத்துலவே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த டர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த சைடில் நேச் போட்டுடுங்க. ஏன்னா ரவுண்டு ஷேப் எங்கே வருதோ அங்கே பார்த்துட்டு கரெக்டாக நேச் பண்ணிடுங்க. ஆனால் நாங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னு பாருங்கள், அந்த ஸ்டிச் கட் ஆகக்கூடாது. அது பக்கத்துலக்கே நேச் பண்ணுங்கள். இப்போது டர்ன் ஆஃப் அண்ட் டர்ன் ஆஃப். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின், ஆனால் ஒரு அளவுக்கு கரெக்டாக வரணும். அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த பைப்பிங் பக்கத்துலவே ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக ரவுண்டாக. ஏன்னா இந்த ஷேப்பில் பார்த்துக்கன்னு நீட்டாக இந்த பைப்பிங் பக்கத்துலவே ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த பைப்பிங் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு உல்ட்டா பண்ணிவிட்டு அந்த நாங்கள் இப்போ 1/4 இன்ச்சு விட்டு ஸ்டிச் பண்ணுவீங்களா பைப்பிங் பீஸு, அதுக்கு எட்ஜில் ஒரு கிணறு ஸ்டிச்சு போட்டுடுங்க. இப்படி பார்த்தான்னா நமக்கு கிணறு ஸ்டிச்சு வருமோ, மேலே பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் மாதிரி வருமா. உங்களுக்கு ஸ்டிச்சிங் நல்லா இருக்குதுன்னா எம்மிங் பண்ணிட்டுக்கோங்க. அது அப்புறமா கீழே வந்து டாட்டு. இந்த டாட் வந்துச்சு 1/2 இன்ச்சு மார்ஜின் விடுத்து
லென்த் வந்துச்சு ஒரு 3.5 4 வச்சு வைக்கலாம். அதுக்கு மேலே நானும் வைக்கிறதில்ல. ஓகே, ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த டிசைன் உங்களுக்கு பேக் சைடு டிசைன் காமிச்சல முதல்ல அந்த டிசைன் எப்படி வருதுன்னு பேப்பர் ஒரு கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸுக்கு வச்சுட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஏன்னா டிசைன் பேட்ச் ரெடி பண்ணும்போது அந்த பேட்டர்ன் வச்சுட்டு ரெடி பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா வருது. ஓகே, ஸோ லைட்டாக கிராஸாக இருக்குது, அது ஒரு டிம் பண்ணிவிடுவேன். ஓகே, அந்த மெஜர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வரணும், அந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணுங்க. ஓகே, ரெண்டுமே உக்காருது. இப்போ வந்துச்சுன்னா பேப்பர் கேன்வஸ் எடுத்துகிட்டு இப்போ பேட்டர்ன் ரெடி பண்ணுங்க இல்லையா, அந்த பேப்பர் எடுத்துகிட்டு நீட்டாக அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குதோ அப்படியே மார்க் பண்ணிடலாம். நம்மளுக்கு 3 பீஸ் தேவைப்படுதோ அந்த 3 பீஸுமே இப்படி மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், டிசைனு சேம் நம்ம ரெடி பண்ணும்போது இப்படி தான் வருது. அதை ஒரே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. ஆனால் மெஜர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஒரு அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கக்கூடாது. 3 பீஸும் ஒரே மாதிரி இருக்கணும். இதெல்லாமே கட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போது லைனிங் ஒன்று, பாடி ஃபேப்ரிக்கு ரெண்டுமே வச்சுட்டு இப்போது அந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின் இல்லை 1/2 இன்ச்சு மார்ஜின் வச்சுட்டு ரவுண்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போது பேப்பர் கேன்வாஸ் மட்டும் டர்ன் ஆகக்கூடாது, நம்ம பாடி ஃபேப்ரிக் என்ன இருக்குதோ அது மட்டும் டர்ன் ஆகணும். ஓகே, பார்த்துக்கோங்க நல்லா. இந்த பேப்பர் கேன்வாஸு இதுவுமே டர்ன் ஆகக்கூடாது, பாடி ஃபேப்ரிக் மட்டும்தான் டர்ன் ஆகணும். ஏன்னா இதுக்கு 2 லைனிங் போட்டுருக்குறேன்னா ஒரு லைனிங்கு ஒரு பாடி ஃபேப்ரிக்கு. அந்த பேப்பர் கேன்வாஸ் ஒயிட்டாக இருக்குது இல்லையா, அது மேலே தெரியக்கூடாது, அதனால தான் நான் 2 ஃபேப்ரிக்குமே போட்டிருக்கிறேன். ஓகே, பாருங்கள், இந்த 3 பீஸுமே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிடுங்க. 3 பீஸுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது பாடி எடுத்துகிட்டு அதுக்கு நடுவு மிடில் மார்க் பண்ணணும் முதல்ல. ஏன்னா அது அப் அண்ட் டவுன் வரக்கூடாது இல்லையா, அதனால தான் மிடில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த சென்டரில் ஃபஸ்ட்டு வந்து மிடில் பீஸ் அட்டாச் பண்ணிவிடுவேன். ஓகே, இதுக்குமே பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு இந்த பீஸு அட்டாச் பண்ணணும். ஏன்னா திருப்பி அட்டாச் பண்ணி பிரிக்கிறதுக்கெல்லாம் ஆகிறதில்ல, ஒரே வாட்டி இது எல்லாமே ரெடி பண்ணணும். அந்த சைடில் வச்சுட்டு இன்னொரு பீஸு அதுக்குமே அட்டாச் பண்ணிவிடுவேன். ஓகே, பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது இது பீஸு. உங்களுக்கு இந்த மாதிரி அளவாக வேணுமன்னா என்னென்ன டவுட் இருந்தான்னா என்னை ஸ்டிச்சிங் பண்ணும்போது எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, நான் கண்டிப்பாக அவனுக்கு ரிப்ளை என்னது நான் கொடுக்குறேன். இந்த 3 பீஸுமே அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. இந்த பின்னால் இருக்கிற எல்லா த்ரெட் எல்லாமே நீட்டாக ட்ரிம் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக தெரியுது. ஆனால் சிம்பிளாக இருக்குதுன்னா இந்த மாதிரி சிம்பிளாக பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு கொடுக்கலாமோ. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த டிசைன் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் கமெண்ட்டு உங்களோட லைக்கு எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா. எனக்கு தமிழ் லைட்டாக பேசுகிறதுக்கு வரதில்லை. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா தப்புகள் இருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.